ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காசரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் சொல்லலாம். ரொம்ப அழகான கூர்மையான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். மிக அழகான மஞ்சள் நிறமான அல்லது சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் கூட இந்த காசரையை சொல்லலாம். இந்த காசரையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நமக்கு அதிகமான பேருக்கு இந்த கோடை காலத்தில் அதிகமாக வரக்கூடிய ஒரு நோய் நம்மளுடைய மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த காசரை. இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது காலையில் சூரியன் உதிக்கும் போது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த தலைவலியுடைய தாக்கம் மிக அதிகமாகி கொண்டே போகும். ஒரு 11 மணி 12 மணி ஆகும்போது தலை சுற்றலோடு கூடி வாந்தி எடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த வாந்தி எடுக்க ஆரம்பிப்போது பார்த்திங்கன்னா அந்த வாந்தி எடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தம் முழுமையாக வெளியேறிய பிறகு தான் அந்த தலைவலி குறைவதை நம்ம பார்ப்போம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இது மாத விலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கோடை காலத்தில் தூக்கமின்மையாக இருக்கும்போது அல்லது எண்ணெய் காரம் கலந்த உணவுகளை உட்கொள்ளும் போது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாத போது ஏற்படுகின்ற மிக கடுமையான ஒரு பிரச்சனையாக இந்த ஒற்றை தலைவலி இருக்கிறது. இந்த ஒற்றை தலைவலி ஏற்படுபவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா அந்த காசரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம், ஒரு 100 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு தேநீர் கொதிக்க வைப்பது போல ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து அல்லது ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த ஒரு தேநீரை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஒற்றை தலைவலின்னு நம்ம சொல்லக்கூடிய மைக்ரேன் பிரச்சனையாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த காசரையுடைய இன்னொரு முக்கியமான குணம் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டால்தான் ஆரோக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான எண்ணெய் பலகாரங்களை எண்ணெய் இல்லாத பலகாரமாக இருந்தாலும் அதில் எண்ணெயை சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உடலுக்கு தேவையை விட அதிகமான கொழுப்பு பொருட்கள் உடலுக்குள் செல்லும் போது அது நாளடைவில் பித்தப்பை கற்களாக மாறிவிடுகிறது. மது அருந்தக்கூடியவர்கள், புகைப்பிடிக்கக்கூடியவர்கள், மது அருந்துகின்ற நேரங்களில் அதிகப்படியான அசைவ உணவுகளை வறுத்து பொரித்த அசைவ உணவுகளை சாப்பிடுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பித்தப்பையில் ஒரு கற்களாக அவை மாறிவிடுகிறது. அந்த கற்கள் எப்பொழுதெல்லாம் பித்தப்பையை அடைக்கிறதோ அல்லது எப்பொழுதெல்லாம் மீண்டும் அதிகமான இந்த எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா தலைவலி, தலை சுற்றல், சாப்பிட்ட உணவு சிறிது கூட செரிக்காத அளவுக்கு வயிற்றில் பாதிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த காசரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தேநீரை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்தாக அல்ல ஒரு தேநீராக, ஒரு மூலிகை தேநீராக குடிக்கின்ற பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு 6 மாத காலத்திலேயே கண்களுக்கு தெரியாமலேயே அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பித்தப்பை கற்கள் எடுத்து விட்டாலே என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய பேதி ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு நாள் ஒரு வெளி உணவை சாப்பிட்டாலோ அல்லது க்ரீம் சொல்லக்கூடிய கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்ட சாக்லேட்ஸ்களை சாப்பிட்டாலோ உடனே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை கடினமாக வயிறு நொந்து போக ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தொந்தரவு, அதாவது பித்தப்பை எடுத்த பிறகு கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை உடல் செரிக்க முடியாமல் ஏற்படுகின்ற ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய
இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த காசரை. இந்த காசரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை அல்லது ஒரு கஷாயத்தை காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே இந்த ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக வேகமாக குறைவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை ஒரு நாளைக்கு 15 முறை 20 முறை மலம் கழிய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மலம் கழிய ஆரம்பித்த பிறகு வயிற்றிலிருந்து கொழுப்பு மியூக்கஸ் நம்ம சொல்லக்கூடிய பொருள் உடலை விட்டு செல்ல ஆரம்பிக்கும். அதுவும் சென்ற பிறகு பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய இரத்தமே உதிரமாக வெளியே செல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தொந்தரவு இருப்பவர்களுக்கு கூட இந்த காசரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீர் ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் அந்த சூரணத்தை இட்டு ஒரு 2 கிராம் மட்டும் கொதிக்க வைத்து அதன் பிறகு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை தேன் அல்லது சிறிதளவு பனங்கற்கண்டு சேர்த்து, சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தேன் பனங்கற்கண்டு சேர்க்கக்கூடாது, மற்றவர்கள் சேர்க்கலாம், சேர்த்து ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அல்லது 4 முறை ஒரு தேநீர் பருகுவது போல பருகுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய இது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மிக வேகமாக உடலை விட்டு குறைவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குறிப்பாக 40 வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு இரவு உணவு உண்டு படுத்த பிறகு ஒரு 12-1 மணி போல் மார்பு பகுதிகளில் வலி ஏற்படுவது போல் ஒரு சூழல் ஏற்படும். மூச்சு விட முடியாத ஒரு சூழல், நிறைய வியர்வை ஏற்படும். உடனே இதய சம்பந்தப்பட்ட கோளாறா அப்படின்னு கிடுகிடுன்னு ஓடி போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறாக இருக்கும். அவர்கள் கூட அந்த வாயுவுக்கு கொடுக்கின்ற ஊசி மருந்துகளை கொடுக்கும்போது அந்த வலி வேகமாக குறைந்து வருவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட மிக வேகமாக இந்த காசரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அல்லது இரவு உணவுக்கு பின்பு அல்லது உணவு உண்ணும்போது ஒரு தேக்கரண்டி இந்த சூரணத்தை உணவுடன் சேர்த்து ஒரு பருப்பு பொடி சாப்பிடுவது போல தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே இந்த இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற மார்பு வலி, வாயுவினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் குறைவதை பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் குறிப்பாக ஆடிட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, வக்கீல்கள், யாருக்கு அதிகமாக நடக்க வேண்டிய தேவையில்லையோ அவர்களுக்கு வயிற்றில் ஏற்படுகின்ற வாயு தொந்தரவை குறைப்பதற்கு கூட இந்த காசரை ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. எனவே நேர்களே, இந்த காசரையை பொறுத்தவரையிலும் பித்தப்பை சம்பந்தப்பட்ட கற்களுக்கும் வயிற்றில் ஏற்படுகின்ற உபாதைகளுக்கும் குறிப்பாக நெஞ்சு பகுதியில் ஏற்படுகின்ற வலிகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. மைக்ரேன் தலைவலிக்கு இந்த காசரை ஒரு மிகச்சிறந்த தேநீர் உணவுனே சொல்லலாம். அதனால் இந்த காசரையை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் உள்ள தீமைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்கள் தங்களுடைய சுவாரஸ்யத்திற்காக செய்கிற பல காரியங்கள், அல்லது ஒரு ஆர்வக் கோளாறினால் செய்யக்கூடிய பல விஷயங்கள், அல்லது பிறருடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய சில விபரீதமான விளையாட்டுகள், அவை எப்படி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பத்தை விளைவிக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் நாம் பல்வேறு விஷயங்களை, மனிதர்கள் அர்த்தமற்று செய்கிற காரியங்களை பற்றி அல்லது அதன் விளைவாக ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே கூட பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இந்த ஹாரன் அடிக்கிற விஷயம். அதாவது வாகனங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒலி எழுப்புகிற கருவிகளை, அந்த ஒலிப்பான்களை அவர்கள் பயன்படுத்துகிற விதம் என்பது. இதில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து இங்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்திய சாலைகளில் பயணம் செய்கிற போது அவர்கள் ஒரு விசித்திரமான உணர்வை அடைகிறார்கள். இடைவிடாமல் பெரிய அளவிற்கு கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஹாரன் ஒலி, அது அவர்களை மிக விசித்திரமான ஒரு உணர்வுக்கு இட்டுச் செல்வதை என்னுடைய பல வெளிநாட்டு நண்பர்கள் இங்கு வருகிற போது நான் கண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஒன்று சொல்வார்கள், மிக அபூர்வமான தருணங்களை தவிர எங்கள் நாட்டு சாலைகளில் நீங்கள் இது போன்ற ஒரு வாகனங்களிலிருந்து ஹாரன் ஒலிக்கிற அந்த சப்தத்தையே கேட்க முடியாது என்று.
ஆனால் இங்கு நிலைமை என்பது தலைகீழ். பொதுவாக நானே பலமுறை அந்த அனுபவத்தை அடைந்திருக்கிறேன். ஒரு சாலையில் நெரிசலாக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும். ஊர்ந்து தான் செல்லக்கூடிய அளவிற்கு முன்னும் வாகனங்கள் இருக்கும், பின்னும் வாகனங்கள் இருக்கும், இடதுபுறமும் வலதுபுறமும் கூட வாகனங்கள் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும். அப்போது யாராவது சில வாகன ஓட்டிகள் அந்த ஹாரன் மேல் வைத்த தங்களுடைய கையை எடுக்காமல் தொடர்ந்து அடித்து கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக அந்த போக்குவரத்து நெரிசலில் ஒருவர் மேலே ஆகாயத்து பறந்து சென்றால் ஒழிய அந்த முன்னே இருக்கக்கூடிய வாகனம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட இந்த ஹாரன் அடிப்பது என்பது ஒரு விதத்தில் ஒரு பொறுமை இழந்த மனநிலையின் அல்லது ஒரு வன்முறையான ஒரு மனநிலையின் வெளிப்பாடாக நான் பார்த்திருக்கிறேன். சிலர் வாகனங்களில் அல்லது சாலை விதிகளை பின்பற்றாதவர்கள் கூட அவர்கள் ஒரு விதமான பதட்டத்தின் காரணமாகவும் இந்த ஹாரனை தொடர்ந்து அடித்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இது இன்றைக்கு காற்றில் ஏற்படக்கூடிய ஒலி மாசு, இதில் மிக முக்கியமான பங்கை இன்றைக்கு இந்த ஹாரன்கள் வகிக்கின்றன. முக்கியமாக நீங்கள் பள்ளிகள் அல்லது மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இடங்களில், குடியிருப்பு பகுதிகளில் ஹாரன் அடிக்கக்கூடாது என்று பல இடங்களில் நீங்கள் அறிவிப்பு பலகைகள் இருக்கின்றன. அதே போல் வனப்பகுதிகளில் வாகனங்களை செலுத்துகிறவர்கள் ஹாரன்களை உபயோகிக்கக்கூடாது என்கிற விதிமுறைகள் எல்லாம் கூட இருக்கின்றன. ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் எந்த விதமான கவலையும் படுவது கிடையாது. மாறாக ஹாரன் என்ற ஒன்று இருப்பது அது தேவைப்பட்டாலும் தேவைப்படாவிட்டாலும் பயன்படுத்துவதற்கானது என்கிற ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கிறது. ஏனென்றால் மிகவும் ஒரு நெருக்கடியான சமயத்தில் பயன்படுத்துவதற்குத்தான் இந்த ஹாரன் என்பது கார்களில் அளிக்கப்படுகிறது, இருசக்கர வாகனங்களில் அளிக்கப்படுகிறது. மாறாக அதை பெரும்பாலான ஒரு தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு பிரச்சனை. இதைவிட ஒரு பெரிய பிரச்சனை, இன்றைக்கு விதவிதமான ஹாரன்கள், அதாவது இந்த ஒலிப்பான்கள் சந்தைக்கு வந்து விட்டன. குறிப்பாக நிறைய சீன தயாரிப்புகள், அதாவது ஒரு நாய் போல கத்துவது, குரங்கு போல கத்துவது, குழந்தை அழுவது போல சத்தம், பேய் சிரிப்பது போல சத்தம், இப்படியெல்லாம் விதவிதமான திடுக்கிடு செய்யக்கூடிய சப்தங்களில் இன்றைக்கு ஹாரன்கள் சந்தைக்கு வந்து விட்டன. நிறைய பேர் இதை வாங்கி பொருத்துகிறார்கள். அப்போது நானே இந்த பலமுறை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். திடீரென ஒருவர் பார்க்கிங்கில் இருந்து ஒரு காரை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி எடுக்கிற போது அவர் திடீரென தன்னுடைய அந்த இடத்தில் ஒரு குழந்தை வீறிட்டு அழுவது போன்ற ஒரு சப்தம் கேட்டு நான் திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தேன். பிறகுதான் தெரிந்தது அந்த பார்க்கிங்கில் இருந்து அந்த வண்டியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய ஹாரனை பயன்படுத்துகிறார் என்று. நீங்கள் ஒரு நெரிசலான இடத்தில் திடீரென ஒரு குழந்தை அழுவது போன்ற சப்தம் கேட்டால் எங்கே குழந்தைகள் யாரும் எதுவும் விபத்தில் சிக்கி கொண்டார்களா என்கிற ஒரு அதிர்ச்சி தான் நமக்கு முதலில் ஏற்படும். அதே போல் நம்முடைய சாலைகளில் வாகனம் ஓட்டுவது என்பது எவ்வளவு ஒரு கடினமான செயல் என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அப்படி கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸில் போல் தான் நாம் வாகனங்களை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு சர்க்கஸில் கயிற்றில் நடப்பவர் எப்படி எந்த விதமான பாதுகாப்பு மற்ற வகையில் அவர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் தான் நிறைய நேரம் நாம் சாலைகளில் வாகனங்களை செலுத்தி கொண்டு செல்வதும், எந்த நேரமும் ஒரு விபத்திற்கான ஒரு எல்லையில் தான் நாம் வாகனங்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தூரம் நாம் என்னதான் கவனமாக இருந்தால் கூட குடித்துவிட்டு வண்டி ஓட்டி கொண்டு வருகிறவர்கள், கவனக்குறைவாக வண்டி ஓட்டக்கூடியவர்கள், சாலை விதிகளை மதிக்காதவர்களின் காரணமாக நமக்கு எந்த நேரத்திலும் ஒரு விபத்து ஏற்படலாம் என்கிற ஒரு பதட்டம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பதட்டமான சூழலில் நாம் வாகனங்களை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு அபாயமான, அதாவது திடீரென ஒரு பயங்கர சிரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஹாரன் சப்தம் அல்லது வேறு விதமான ஒரு ஒலிகளை, ஒரு மிருகம், ஒரு யானை பிளிர்வது போன்ற ஒரு சப்தம், இதையெல்லாம் நீங்கள் சாலைகளில் ஒலிக்க விடுகிற போது நீங்கள் சாலைகளின் மீதான உங்கள் கவனத்தை உடனடியாக இழக்கிறீர்கள். அதன் காரணமாக பல விபத்துகள் நடந்திருக்கின்றன என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் இதுபோன்ற விசித்திரமான இந்த ஹாரன்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. போக்குவரத்து விதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு வேகத்திறன் கொண்ட வாகனத்திற்கும் இவ்வளவு தூரம் ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று மிக திட்டவட்டமான விதிமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் அந்த மோட்டார் வாகன சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எப்படி பார்த்தால், இருசக்கர வாகனங்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய 80 cc வரையிலான அந்த வாகனங்களுக்கு நீங்கள் அதனுடைய ஹாரனுடைய அந்த சப்த டெசிபல் என்றதை சொல்வார்கள், டெசிபல் அளவு 75 என்ற குறியீட்டு எண்ணிற்கு மேல் போகக்கூடாது என்பது ஒரு விதி. அதே போல் அந்த சிசி திறன், அந்த வாகனத்தினுடைய இயங்குதிறன் கூட 1-2 டெசிபல் அளவிற்கு அவர்கள் இதை கூட்டிக் கொண்டே செல்கிறார்கள். அதுபோல் தான் கனரகன வாகனங்களுக்கும் அப்படி இருக்கிற போது
நீங்கள் இந்த சராசரி அளவை தாண்டி நிறைய ஹாரன்களில் இன்றைக்கு மிக அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய சப்தமுள்ள வாகனங்கள் இன்றைக்கு ஹாரன்கள் சந்தைக்கு வந்துவிட்டன. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்தத்தைத்தான் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு விதி ஹாரன்களில் உருவாக்கப்படுவது மிகவும் முக்கியம். அப்படிப்பட்ட விதிமுறைகள் இருந்தால் கூட இன்றைக்கு விதவிதமான ஹாரன்கள் சப்தங்கள் அதில் உள்ளே பொருத்தப்படுகின்றன. போக்குவரத்து துறையினரிடம் இதை பற்றி நாம் பேசுகிற போது இதை காவல்துறையினர் இதை கட்டுப்படுத்த முடியாதா என்றால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். அதாவது நீங்கள் இது போன்ற சட்டவிரோதமான அதிக ஒலி எழுப்பக்கூடிய விசித்திரமான ஒலிகளை எழுப்பக்கூடிய இந்த ஹாரன்களை பொருத்தக்கூடியவர்களை அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும், அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த காரிலேயே 2 விதமான சுவிட்சுகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் வழக்கமான ஹாரனுக்கு ஒரு சுவிட்ச், இது போன்ற விசித்திரமான ஒலிகளை எழுப்பக்கூடிய ஒரு ஹாரன்களுக்கு ஒரு சுவிட்ச். காவல்துறையினர் போக்குவரத்து காவலர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வழக்கமான இந்த ஹாரன்களை பயன்படுத்துவதும், போக்குவரத்து துறை காவலர்கள் இல்லாத இடங்களில் இப்படி விசித்திரமான ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்களை பயன்படுத்துவதும் பலருடைய வாடிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக இது போன்ற ஹாரன்களை இங்கு விற்பதற்கு முதலில் தடை விதிக்க வேண்டும், இதை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் மிக கடுமையான தண்டனைகளை வழங்குவது என்கிற ஒரு நிலையை கொண்டு வருவதுடன், நீங்கள் கார்களில் சோதனை செய்து விதிமுறைகளுக்கு புறம்பான ஹாரன்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசோதித்தால் நிச்சயமாக இந்த விசித்திரமான ஹாரன்களை எழுப்பக்கூடிய இந்த ஒரு நோய்மையிலிருந்து மனிதர்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி, அதன் மூலமாக இப்போ நம்முடைய சாலை பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சோதனை குழாய் குழந்தை சிறப்பு மருத்துவர் டாக்டர் தனபாக்கியம். குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை இன்னைக்கு எவ்வளோ தூரம் பெரிய பாதிப்பை பல குடும்பங்களில் உருவாக்கியிருக்கு. அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிறப்பு சிகிச்சை முறை சோதனை குழாய் குழந்தை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு வரப்பிரசாதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் சார்ந்த இவங்களோட பல விஷயங்களை, மருத்துவ முறைகளை பற்றி நாம் இன்னைக்கு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சோதனை குழாய் குழந்தை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கும் போது பல பயங்களோட, கனவுகளோட, கற்பனைகளோட தான் வராங்க. ஆனால் நீங்கள் ஒரு மருத்துவராக கோவை, ஈரோடு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகளுக்கு மேலே இந்த டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடில் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. பல குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. சிம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு சார்ந்து அதில் டெஸ்ட் டியூப் பேபி பிரிவில் உங்களோட பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓரளவுக்கு நீங்கள் இருக்க எல்லாருக்கும் குழந்தைங்கிறது முழுமையான ஒரு அடைதலுக்கான வாய்ப்பை இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தில் உருவாக்கியிருக்குன்னு நம்ம பலர் சொல்கிறத பார்க்குறோம். ஆனாலும் நிறைய பேர் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல், இன்னும் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு மன உளைச்சல்னால பெரிய பெரிய விபரீதங்களுக்கு போகிற ஒரு அனுபவங்களும் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு மருத்துவராக இந்த துறையை பற்றி பேசணும் அப்படின்னும் போது, ஒருத்தர் குழந்தை இல்லை அப்படின்னு வரும்போது அவங்களால இயற்கை முறையில் முடியல அப்படின்னும் போது அடுத்த வழி அப்படின்னா என்னவா இருக்குது, அந்த வழியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், அதை தாண்டி ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இன்னைக்கு சாத்தியப்படுது, இதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, இதுக்கெல்லாம் தாண்டி எதுவுமே முடியலன்ற ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். கண்டிப்பாக. முதல்ல குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எந்த காலகட்டத்தில் எப்படி உருவாகுது, எந்த நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு மருத்துவர் அணுகி இந்த டெஸ்ட் டியூப் முறைக்கு போகணுன்ற ஒரு அவசியம் இருக்குது, இதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. இப்போ குழந்தையின்மைன்னு எடுத்துட்டிங்கன்னா, திருமணமாகி ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக புரிதலோட ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தி அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் குழந்தை கிடைக்கலன்னா நாம் குழந்தையின்மைன்னு சொல்கிறோம்.
அதாவது கணவன் நைட் டியூட்டி போகக்கூடாது, மனைவி நைட் டியூட்டி போகக்கூடாது. அவங்க கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்து 30 நாளில் அவங்க மாதவிடாய் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அந்த 8வது நாளிலிருந்து பீரியட் ஆகி 8வது நாளிலிருந்து 15வது நாள் தான் முட்டை வந்து வெடிக்கிற டைம். அந்த டைமில் கணவன் மனைவி கண்டிப்பாக உறவு கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நிகழ்ச்சி தங்குத்தடை இல்லாமல் ஒரு செக்ஷுவல் லைஃப் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக குடும்பம் புரிதலோடு நடந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தையின்மைன்னு சொல்கிறோம். இன்ஃபர்டிலிட்டி அதான் டெஃபினிஷன். உங்களுக்கு 1 வருஷம் கண்டிப்பாக கிடைக்கலன்னா அதற்கான காரணத்தை என்னென்னு அலசி பார்த்தோம்னா ஆண்களுக்கு 40%, பெண்களுக்கும் 40%. பாரதி அந்த காலத்தில் பாடினார் இல்லைங்களா, ஆணுக்கு பெண் சரி நேர சகானமே அப்படின்ட்டு சமானமே அப்படின்ட்டு. அதனால் அவங்களுக்கும் ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விந்து கவுண்ட் குறையாக இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்கணும்னா குறைஞ்சது 200 லட்சம் 20 மில்லியன் ஆட்கள் தேவைப்படுறது. இப்போது WHO படி 13 மில்லியன் இருந்தாவே போதுங்கிறாங்க. இருந்தால் கூட வி ஸ்டில் ப்ரிஃபர் 15 மில்லியனாவது இருக்கணுங்க. அப்போ தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கருத்தரிக்க வைக்க முடியும். அதுக்கும் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆலிகோசிஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிறோம். விந்தே இல்லாதவங்களுக்கு எசூஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். இந்த 2 கேட்டகரியுமே ஆண்ட்ராலஜிஸ்ட் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 விதமான காரணங்கள் இருக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் மிஸ்டேக் இருக்கலாம், அடைப்பு இருக்கலாம், கர்ப்பை உள்ளுக்குள்ளே பாலிப் கட்டி சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ் ஆக்குபைலேஷன்ஸ் இருக்கலாங்க, கர்ப்பை குழாயில் அடைப்பு இருக்கலாம், முட்டையில் சினை முட்டை வியாதிகள். எப்போ பார்த்தீங்கனாலும் இப்போ சினை முட்டை வியாதி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. PCOD பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். நேற்று தான் ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வித் இந்தியன் சொசைட்டி ஆஃப் அசிஸ்டட் ரிப்ரொடக்ஷன் சொல்லிட்டுங்க. மகளிர் கருத்தரிப்பு மகாநாடுங்க, செயற்கை கருத்தரிப்பு மகாநாடு வருஷம் போன வருஷம் நம்ம சென்னையில் நடந்தது ட்ரேட் ஃபேரில். இந்த வருஷம் இண்டோரில் நடந்துச்சு. ஜஸ்ட் நைட் ஒரு 12 o'clock தான் ரிட்டர்ன்டு. நீங்கள் கலைஞர் டிவியில் கூப்பிட்டாங்கன்னு உடனே நான் ஆசையாக வந்துட்டேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த டிவி ஆரம்பிச்சிருந்து நான் ஒரு டாக் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தேன். அதனால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஐ கேம் ஹியர். அதில் அந்த கான்ஃபரன்ஸில் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக இதே பிரச்சனை பாலிசிஸ்டிக் ஓவரி பற்றியாக தான் ஒரு 4 days கான்ஃபரன்ஸ்னால் 3 days பேசணுன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு இந்த வியாதி அதிகமாகிட்டே போகுது. ஸோ கர்ப்பப்பை வாயில் மிஸ்டேக் இருக்கலாம், கர்ப்பப்பையில் மிஸ்டேக் இருக்கலாம், கட்டி சம்மந்தப்பட்ட ஃபைப்ராய்டு கட்டிகள் பாலிப் போன்ற எண்டோமெட்டிரியல் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு குழந்தை கொடுக்காமல் இருக்குங்க. அப்புறம் கர்ப்பை குழாயில் அடைப்பு இருக்கலாம், முட்டையில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், சினை முட்டை வியாதி தான் PCOD தான் 30% ஆஃப் த ஆல் விமன் ஆர் சஃபரிங் ஃப்ரம் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸுங்க. அப்புறம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா முன்னாடி ஒன்றுக்கு பையங்க பிளாடர், பின்னாடி மலக்குடல் இருக்குது நம்ம பெல்விஸ்குள்ளே பெண்களோட கருவறை அமைஞ்சிருக்கிற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், பெல்விக் டியூபர்குலோசிஸ் அப்படின்ட்டு இப்போ ஜெனிட்டல் டியூபர்குலோசிஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப காமனுங்க. குழந்தையாத பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எவ்ரி ஆல்டர்னேட் உமன் குழந்தை இல்லாதவங்களை மாத்திரம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 பேரில் 50 பேருக்கு இந்த டியூபர்குலோசிஸ் இருக்குது. அந்த காலம் இப்போ வரைக்கும் அது ஜெனிட்டல் டியூபர்குலோசிஸ். அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. அதில் வந்து ரொம்ப ரேராக ஒரு PCRன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் நிறைய வரும். அதனால் ஒன்லி கிளினிக்கல் எங்கள் டயக்னோசிஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு எண்டோமெட்ரியம் கற்பை உள்சதை சரியாக எல்லாம் இருந்து பெண்களுக்கு வந்து இருக்கலாம், இந்த ஃப்ளூயிடில் தங்கி இருக்கலாம், கற்பை இந்த உள்சதக்குள்ளே குழந்தை வளர இடத்துல கெட்ட சக்திகள் நீர் தேங்கி இருக்கிறது, உள்சதை ஒட்டி போய் வளராமல் இருக்கிறது, இந்த மாதிரி கெடுதல் இருந்தால்தான் நாங்கள் டிபின்னு சஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிட் டெஸ்ட்க்கெலாம் அனுப்பிச்சிட்டு டிபி பாசிட்டிவ் வந்துன்னா டியூபர்குலஸ் மாத்திரை AKTன்னு சொல்லிட்டு ஆன்டி டியூபர்குலஸ் டேப்லெட்ஸ் வந்து 6 months கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகி வராங்க. ஸோ என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது 5 காரணம் பெண்களுக்கு சொன்னேன். கற்பை வாயில் மிஸ்டேக்கா, கற்பை பையில் மிஸ்டேக்கா, குழாயில் மிஸ்டேக்கா, முட்டையில் மிஸ்டேக்கா, அது அமைச்சிக்கிற இடம் டியூபர்குலோசிஸ் ஆர் எண்டோமெட்ரியோஸ்னு ஒரு வியாதி இருக்குங்க, சாக்லேட் டிசீஸ். அது இன்னும் அது ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் அந்த சாக்லேட் டிசீஸாக வந்திருக்குன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அந்த முட்டைக்குள்ளே வந்துங்க அந்த மாதம் மென்ஸ்ட்ரல் ஆகிற ஃப்ளூயிட் போய் உட்காந்துக்கும். அது வந்து சாக்லேட் சீசன்னால பெண்களுக்கு தரமான முட்டை கிடைக்காது. 16 காரணம் சொல்லுவான் இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம். அந்த சினை முட்டை அந்த சாக்லேட் டிசீஸ் இருந்ததுன்னா பெண்களுக்கு குழந்தை அமையாதுக்கு 16 காரணம் சொல்லுவான். அத்தனையும் நம்ம ரிலீஸ் பண்ணி சரி பண்ணி அப்புறம் குழந்தை கொடுக்கணுங்க. இட்ஸ் ரியலி கிரேட் டாஸ்க்குங்க. குழந்தை கொடுக்கறதுங்கிறது பிரம்மாவோட தொழில். நம்ம கையில் எடுத்து நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக செய்யணும். அது சரியாக செய்யலைன்னா நெருப்பு மேலே நடக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன், விழுந்துருவோம், நெருப்புக்குள்ள விழுந்துருவோம். அது மாதிரி எங்களை ஒரு 10,000 பேபிஸ் நான் உருவாக்குறதுக்கு ஒரு ஈரோட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஸ்டடிடெல்லாம் ஸ்டான்லி தான், சென்னையில் தான் 15 வருஷம் இருந்தேன், சென்னையில் தான் ஆரம்பிக்கிறதா இருந்தேன். ஆனால் என்னுடைய ஓன் வில்லேஜுக்கு நான் சர்வ் பண்ணணும். என்னுடைய வில்லேஜஸ் சென்னை, டெல்லி, பாம்பே இந்த மாதிரி எல்லாமே காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸில் எல்லாமே இது வந்து அவைலபிளுங்க டெஸ்ட் டியூப் பேபிஸ். பட் என்னோட ஓன் ஃபார்மர்ஸ், ஐ எம் ஃப்ரம் ஃபார்மர் ஃபேமிலி, என்னுடைய ஃபார்மர் ஃபேமிலிக்கு யார் இதெல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு தான் ஐ ப்ராட் த டெக்னாலஜி 1998 கொண்டு வந்தேங்க. 18 years ஆகிறது கரெக்டாக. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இப்படி வராங்க ஒரு கப்பல் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேஷண்ட்ஸ் வராங்க. தே கம் ஃப்ரம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து பை ரோட் டு ஈரோடு வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு லண்டனில் குழந்தை பிறந்தாச்சு, கென்யாவில் பிறந்தாச்சு, சிலோன் பேஷண்ட்ஸ் ரெகுலராக வராங்க. ஆல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னா ரிசல்ட் ஸ்பீக்ஸ் இந்த இதில்
வரதுக்கு ஒரே காரணம் நம்ம சக்ஸஸ் நல்லா கொடுக்கறதுனால அந்த பேஷண்ட் போய் 10 பேர் என்ன சிரோன் இருக்கிறவங்களாம் லண்டனில் செட்டில் ஆகிருப்பாங்க, அப்புறம் சிங்கப்பூர் செட்டில் ஆகிருப்பாங்க, இப்படி எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் சக்ஸஸ் தானுங்க. இதில் சக்ஸஸ் இருந்தால் மாத்திரம்தான் அதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியுங்க, இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல்ஸ் எடுத்து வரும்போது கத்தையாக இருக்கும். அந்த ஃபைல்ஸ் வந்துங்க எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா, அப்புறம் அவங்க மாமியார் வருவாங்க, அப்போ மாமனார் வருவார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வருவாங்க, பெண்களையே குறை சொல்லுவாங்க. மனசு கஷ்டமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையே இருக்காது. இந்த ஆண் தான் எசுஸ்வாமியாக இருப்பான், விந்து இல்லாமல் இருக்கும், குறையாக இருக்கும். இதுக்காக இந்த 30 செக் பண்ணியாக பார்க்குறாங்க. முன்னே செக் பண்ணாமே 4-5 ஒய்ஃப் கட்டிடுவாங்க, குழந்தையில கடைசியில் அந்த மேல் வில் பி அட் ஃபால்ட். அதனால் இது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். வந்தோடனே ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்தோடனே எங்கெங்கம்மா பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே கடகடன்னு பார்த்துருவோங்க. பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வெஜினல் ஸ்கேன் பார்த்தோம்னா போதுங்க. கர்ப்பப்பையனோட பெண் உறுப்பில் வச்சு பார்க்குற ஸ்கேனுங்க. அது வந்து கர்ப்பப்பை வந்து 7 டைம்ஸ் அதிகமாக காட்டும். அப்டமன் ஸ்கேன் விட, மேலே வச்சு பார்க்குற ஸ்கேன் விட கீழே பார்க்குற ஸ்கேன் வந்து 7 டைம்ஸ் அதிகமாக காட்டும். அதனால் ஒரு டிரான்ஸ் வெஜினல் அல்ட்ராசவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதை வச்சே நாங்கள் பெயின் சரியாக இருக்குது. எனி டைம் வரலாம். முன்னெல்லாம் பீரியடாகி 3 நாள் வரலாம், அப்படி இப்படி சொல்லுவாங்க. இப்போ வி ப்ரிஃபர் ஆக்சுவலி 15th டே ஓவலேஜ் டைம், தட்ஸ் கால் பெரிய ஓவலேஜ் டைம். முட்டை வெடிக்கிற டைம் தான் கற்பை நல்லா இருக்கா, முட்டை நல்லா இருக்கா, உள்சத குழந்தை ஏற்றுக்கிற மாதிரி தன்மையாக இருக்கா, நல்லா இருக்கா, அப்புறம் அட்னெக்சல்ஸ் மாஸ் இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் கரெக்டாக அந்த 15th டே அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்கேன் பெண்களுக்கு ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இஸ் வெஜினல் ஸ்கேனுங்க. அதனால் கப்பலாக வரும்போது அதை பண்ணிடுறோம். அதில் வச்சு பல இதை கண்டுபிடிச்சிருவோம். என்ன பண்ணால் இவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் இதுலேயே நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோங்க. ஆண்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் செமன் அனாலிசிஸ், அவங்களுக்கு ஒரு விந்து டெஸ்ட்டு தேவைங்க. அந்த விந்து டெஸ்ட்டில் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ இருக்குது டோட்டல் கவுண்ட் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் இப்போ வந்து சொல்கிறான் நம்மளோட WHO படி. நமக்கான மினிமம் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சப்போல்லாம் நான் 20 இயர்ஸ் ஆரம்பிச்சு அப்போல்லாம் 20 மில்லியன் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 15 இப்போ 13 மில்லியன் இருந்தாவே போதுன்னு சொல்கிறான். ஸோ அந்த விந்து நல்லா இருக்கா, மார்ஃபாலஜி எப்படி இருக்குது, நல்ல நீந்திர தன்மை இருக்கா அல்லது நீந்தாத தன்மை இருக்கா, ஆலிகோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்க, கம்மியாக இருந்ததுன்னா. டெரட்டோசோஸ்பர்மியானா அந்த முட்டைக்கு இந்த விந்துக்கு வந்துங்க ஒரு ஹெட் இருக்கும், நெக் இருக்கும், டெயில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மார்ஃபாலஜிக்கலாக நம்ம எம்பிரியாலஜிஸ்ட் வந்து நம்ம செமன் அனாலிசிஸில் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய கேசா டெஸ்ட், நிறைய லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்குதுங்க. எல்லா டெஸ்ட்லையும் பார்த்துக்கலாம். பட் சிம்பிளாக எந்தெந்த வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும் இதை பண்ணலாங்க. சிம்பிளாக மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஒரு இந்த மேக்கிள் சாம்பிள் வச்சு பார்த்தாவே எவ்வளோ ஸ்பெர்ம் போகிறதுன்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஸோ கம்ப்ளீட் செமன் அனாலிசிஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஒரு டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேனுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் கன்க்ளூஷன் வந்துடலாம். கண்டிப்பாக. அப்புறம் வில் பிளான். அதே பார்த்தீங்களா 10 வருஷம் மேலே இருக்கிறவங்களுக்குலாம் உடனே டெஸ்ட் பேபி தான் ஆஃபர் பண்ணுறது. ஏன்னா ஆல்ரெடி 10 இயர்ஸ் இது வேஸ்டட். திருப்பியும் வந்து நம்ம என்ன காரணமாக இருந்தாலும் 10 வருஷமாக அவங்க ரெகுலராக செக்ஸ் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, இத்தனை ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்துறாங்க 10 வருஷமாக டெஸ்ட் பேபி போமா, அப்போ தான் உடனே கிடைக்கும்னு சொல்லிடுவேன். இதே சின்னதெல்லாம் பண்ணிட்டுங்க. அந்த IUI மெத்தட் இருக்குங்க. அதை விந்து சுத்தம் பண்ணி முட்டையை வளர்த்து கற்பைக்குள்ள வைக்கிற டெக்னிக்ங்க. அது ஒன்லி 10%. இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இந்த டெஸ்ட் பேபியில் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 70 வரைக்கும் கூட கிடைக்கிறதுங்க. இப்போ லாஸ்ட் பேட்ச் நான் ஒரு 120 கேஸ் பண்ணேன். பேட்சை தான் பண்ணுறேன் நான். என்னோட டீமோடு சேர்த்து பாம்பேலேருந்து 5 பேர் வந்துடுவாங்க. எனக்கு 10 பேர் சேர்ந்து தான் ஒரு குழந்தை உருவாக்குறாங்க. ஏன்னா எனக்கு அதில் அவ்வளோ ஒரு ஐ எம் பேஷனேட் டுவர்ட்ஸ் திஸ் இன்ஃபர்டிலிட்டி. அதுவும் டெஸ்ட் பேபியில் கரெக்டாக செய்யணுங்க. எனக்கு மேலே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பெஸ்ட் எம்பிரி செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் என்ன நம்ம என்ன பண்ணி போகிறோம், சாகும்போது பணத்தை வச்சுட்டா சாக போகிற கிடையாது. எல்லாத்துக்கும் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், பாப்பா குழந்தை கொடுக்கணும், வர்றவங்க கை நிறைய குழந்தையோட போகணும். அந்த ஒரு இதில் தான் என்னோடய எக்ஸ்பர்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது 18 இயர்ஸ்க்கு முன்னாடி பாம்பேலேருந்து டீம் வந்தாங்க. அவங்க அப்படியே தான் வந்துட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் டிஸ்டர்ப் எனிபடி, சம்திங் கோயிங் குட், வை டு டிஸ்டர்ப். அதனால கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ரொம்ப நீண்ட இடைவெளி இருந்ததுன்னா அவங்களுக்கு மற்ற எதையுமே யோசிக்கிறது இல்லை, நம்ம டைரக்டாக சொல்கிறோம். இல்லை ஒரு அதெல்லாம் IUI வந்து 10% தான். இன்ட்ராயூட்டரல் இன்செமினேஷன்ங்கிறது ஸ்பெர்ம் வாஷ் பண்ணி வைக்கிறது ஒன்லி 10% ரிசல்ட்டுக்காக. ஒய் அகெயின் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் 5,000 10,000 அட்லீஸ்ட் டெஸ்ட் பேபிக்காக ஆகும். டெஸ்ட் பேபி எடுத்தீங்கன்னா மினிமம் 50,000 இருந்து 1.5 வரைக்குமே பண்ணலாம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தம்பதியாக வராங்க, அவங்க 2 பேருக்குமோ இல்லை ஒருத்தருக்கோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மருத்துவராக அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான், IVF தான் சிறந்த முறை அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா இந்த மெத்தட் பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதல் அவங்களுக்கும் தேவைப்படும். இப்போ எங்களுக்கும் இதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் தேவை. அதை பற்றி சொல்லுங்கள். அது பெண்களுக்கு வந்துங்க மெயினாக வந்து நான் ஸ்கேன் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்மோன்னா AMHங்கிறது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். அதில் வந்துங்க முட்டையினோட தரம் எவ்வளவு, இந்த பெண்ணால் எவ்வளோ முட்டைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேபி என்னங்கன்னா கண்ட்ரோல்டு ஓவரின் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அப்படின்ட்டு முட்டைகளை தரமாக நிறைய வளர்த்திக்கணும். ஒரு 7-8 முட்டைகளை வளர்த்திக்குவோம். வளர்த்திட்டு அந்த முட்டைகளை வந்து வெஜினல் ஸ்கேன் மூலமாக தான், அல்ட்ராசவுண்ட் மிஷின் மூலமாக ஸ்கேன், கீழ் வழியாக நான் சொன்னீங்களா டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன், அது மூலமாக தான் முட்டைகள் எல்லாம் சக்ஷன் பம்ப் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். அதில் M2 oocytesன்னு சொல்கிறது முதிர்ச்சியான
பெண் முட்டைகளை தரமாக தேர்ந்தெடுத்துக்குவாங்க, எம்ப்ரியாலஜிஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதை விந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க, தரமாக ஓடுற மாதிரி இருக்கிற விந்து எடுத்து ஒரு முட்டைக்குள்ள ஒரு விந்து செலுத்துவாங்க. அதுக்கு பேர் ICSI, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த மெத்தட் தாங்க இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே நடக்குது. முன்ன வந்து கன்வென்ஷனல் IVF இருக்குங்க. கன்வென்ஷனல் IVF என்னன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா முட்டைகளெல்லாம் எடுத்து ஒரு பெட்டி டிஷ்ல வச்சுட்டு விந்தை வாஷ் பண்ணிங்க. நல்ல கவுண்ட் நல்லா இருக்கணும். மோர் தென் 20 மில்லியன். அது அன்எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வகை இருக்குங்க. அதில் எடுத்துட்டிங்கன்னா பெண்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கற்பை ஓப்பனாக இருக்கும், டியூப் ஓப்பனாக இருக்கும், முட்டை மாதம் வெடிப்பாங்க, ரெகுலர் செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஆண்களுக்கு விந்து நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு குழந்தையே கிடைக்காது. தட்ஸ் கால் அன்எக்ஸ்பிளைன்டு, காரணம் இல்லாமல் கருத்தறியாமை. இவங்களுக்கு 100% இக்ஸி தான் ஆன்சராக இருக்குங்க. ஏன்னா முட்டையில் ஒரு பெட்டி டிஷ்ல அடிச்சு மறுபடியும் ஸ்பெர்ம் வாஷ் பண்ணி அது மேலேயே போட்டுட்டோம்னா FF அப்படின்னு ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். அவங்களுக்கு கருத்து அரிக்கவே தெரியாது. அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமே எக்ஸி தான் பண்ணுறாங்க. அப்புறம் விந்து வந்து கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு ஆணுக்கு ஒரு விந்து இருந்தால் போதும், ஒரு பெண்ணுக்கு ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒரு குழந்தை உருவாக்கிடலாங்க. அதாவது பெண் முட்டைக்குள்ள அவையார் அந்த காலத்தில் பாடினாங்க இல்லைங்களா, அணுவை தொலைத்தது. ஆண் அணுவை எடுத்து பெண் அணுக்களை தொலைச்சி பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் ICSI, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஒரு செல் வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூக்ளியஸ், நம்ம எல்லாமே பயாலஜி படிச்சிருப்பீங்க, நம்ம பாடியில் சொமேட்டிக் செல் இருக்குது, ரீப்ரொடக்டிவ் செல் இருக்குது. சொமேட்டிக் செல் எல்லாம் பிளட்டு, நம்ம ஸ்கின், பாடிஸ், மசில் ஸ்கெல்டன், நம்ம ஐ ஃபேஸ் எல்லாமே. ரீப்ரொடக்டிவ் செல் தான் வந்து ஸ்பெர்ம் அண்ட் எக்குங்க. தட் டிவைட்ஸ் பை மியாசிஸ். ஒரு செல் 4 டிவைட் ஆகும். இது வந்து ஒரு செல் டிவைட்ஸ் பை மைட்டாசிஸ்ங்க, 2 டிவைட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுங்க. ஸோ செல் டு செல் மாலிகுலர் பயாலஜி தான் நம்ம எடுத்து இது பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு முட்டைக்குள்ளே ஒரு விந்து செலுத்து குழந்தைய உருவாக்குற டெக்னிக் தான் ICSI மெத்தட். இந்த மெத்தட் தான் பரவலாக இந்தியா மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் உலகத்தில் எல்லா சென்டர்லையுமே இந்த ICSI மெத்தட் தான் லேட்டஸ்ட்டாக பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் உங்களுக்கு 80% ஃபர்டிலைசேஷனே கிடைக்குது. கருத்தரிக்கிற தன்மை 80% கிடைக்கிறது. குழந்தை எடுத்துகிட்டு போகிற தன்மை, டேக் ஹோம் பீரியட் 10 மாதம், சக்ஸஸ் ஆகி ஹார்ட் பீட் வந்து 10 மாதம் அம்மா சுமந்து எடுத்துகிட்டு போகிற பேபி வந்து மினிமம் 40லேருந்து மேக்ஸிமம் 70 வரைக்குமே குழந்தை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டெக்னிக் தான் எல்லோரும் செய்கிறாங்க. இதில் என்னோட சென்டரில் என்ன பெஸ்ட்டுன்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ ரிசல்ட் வர்றதுக்கு காரணமே, இப்போ நான் என்னையா பெருமையாக சொல்ல வரலைங்க, எல்லாருமே ரிசல்ட்ஸ் பார்த்தா ஒரு பேஷண்ட் சக்ஸஸ் ஆன போய் 10 பேஷண்ட் கூப்பிட்டு வந்துடுவாங்க. தனியாக மார்க்கெட்டிங்லாம் நான் ரொம்ப பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா இது ரிசல்ட்ஸ் ஓரியன்ட். அவங்க போய் ஒரு சக்ஸஸ் ஆனவங்க 10 பேர் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு 100 பேஷண்ட் ஒரு மாதம் சக்ஸஸ் ஆனாங்கன்னா அவங்க எல்லாமே இன்னும் மறுபடியும் அப்படியே தான் வளர்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து அவங்கள கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நான் சொன்னால AFCன்னு ஆன்டீரியர் AMHன்னு சொல்லி ஆன்டி முல்லியன் ஹார்மோன் சொன்னேன். இன்னொன்று வந்து AFC. ஸ்கேனில் பார்க்கும்போதே ஒரு பெண்ணுக்கு முட்டையில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 2 முட்டையிலையுமே எத்தனை சின்ன சின்ன கருப்பாக இருக்குது, அது பேர் ஃபாலிகுலர் கவுண்ட்டுங்க. எத்தனை முட்டைகள் இருக்குது, சினை முட்டைகள் இருக்குது, சினை முட்டைக்குள்ளே ஃபாலிகிள்ஸ் உருவாகிற அந்த எக் எத்தனை இருக்குது, ஓவம் எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஆன்டி முல்லியன் ஹார்மோன் அண்ட் AFC, ஆன்டி ஃபாலிகுலர் கவுண்ட். அப்புறம் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணுங்க. தைராய்டு இருக்கக்கூடாது அந்த அம்மாவுக்கு. பால் சக்கர ஹார்மோன் புரலாக்டின்னு சொல்லுவோம். தைராய்டுங்கிறத நம்ம பாடியில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹார்மோனுங்க. அது நார்மலாக இருக்கணும். இதுங்கெல்லாம் நார்மலாக இல்லாட்டி நம்மளுக்கு பாப்பா அமையாதுங்க. அப்புறம் TSH தைராய்டு பார்த்துட்டு FSH LHங்கிறது தான் இதை முட்டையை உருவாக்குற ஹார்மோனுங்க. அது நார்மலாக இருக்கான்னு பார்த்துருவோம். எல்லாமே பார்த்துட்டு குழந்தை ஏற்றுக்கிற தன்மை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிகார்டிலிப்பின் ஆன்டிபாடிஸு சில டெஸ்ட், அதுக்குன்னு ஒரு பேட்டரி ஆஃப் டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு பேசிக்காக நம்ம ஊரில் வில்லேஜில் எடுத்துனா அனிமிக்காக வேறு இருப்பாங்க, பிளட்டே இருக்காது, தோட்டத்தில் போய் எல்லாம் வேலை செஞ்சு. ஸோ முதல்ல அனிமியாக பார்த்துட்டு HP எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசார்டர் இருக்கா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ் எல்லாம் இருக்கா, பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ், காமன் பிளட் சுகர் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, எல்லாமே பார்த்தீங்கன்னா 40-50 மேலே வருவாங்க. 40 இப்போ வந்து லேட்டஸ்ட் எங்களுக்கு வந்து 45 மேலே பண்ணக்கூடாங்கிறான் லேடிஸுக்கு. இப்போ 50 பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்டு அந்த பில் பாஸ் ஆகலை, ART பில் இன்னும் பாஸ் ஆகலை. அதில் 50 மேலே பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜென்ஸுக்கும் சரி, ஜென்ஸுக்கு 55, லேடிஸ் 50. இப்போ லேட்டஸ்ட் பில்லில் முன்னே வந்து 45-50 தான் இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே நாங்கள் டெஸ்ட் பேபி உருவாக்கூடாது. ஏன்னா அவங்க ஏஜ் ஆகும்போது குழந்தை ஆஃபன் ஆயிரும். அதனால் ரொம்ப வயசானவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போல்லாம். ஸோ அந்த இது எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு இதாக கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை வந்து பண்ணி அந்த லேபில் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஒர்க்கு கரெக்டாக இருக்கணுங்க. அதாவது எல்லாருமே அந்த தொழிலில் திறமையானவங்களும் இருந்தால் ஒழிய நம்மளால் குழந்தை கொடுக்கவே முடியாதுங்க. அதனால் எங்கிட்ட இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 15-20 வருஷமாக அப்படியே அதே டீம் தான் அப்படியே தான் வச்சுட்ருக்குறேங்க. கரெக்டாக இருக்கும். வந்தாங்கன்னா கரெக்டாக நம்ம பண்ணி ஒரு தரமான முட்டைகளை உருவாக்கி எடுத்து, அதாவது அது பேர் கண்ட்ரோல் ஓவரிங் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன். முட்டைகளை தரமாக வளர்த்து எடுத்தல், அந்த முட்டைகளை ஒரு முட்டைக்குள்ள ஒரு விந்து செலுத்தி குழந்தைய உருவாக்குற டெக்னிக்ங்க. அப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருங்க. அது இன்குபேட்டரில் வச்சுருப்போம். நம்ம கோழிக்கெல்லாம் இன்குபேட்டர் இல்லைங்களா, அதனால் மனுஷங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இன்குபேட்டர் இருக்குது.
அந்த இன்குபேட்டரில் குழந்தையை வளர்த்துவோம். இப்போ வந்து லேட்டஸ்ட் எம்ப்ரியோஸ்கோப்னு வந்திருக்குதுங்க. அது குழந்தை எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிற கிராஃபிக் மெத்தடில் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அதுலேருந்து பெஸ்ட்டு எம்ப்ரியோ எது நம்ம எடுத்து பண்ணிக்கலாங்க. அதை எடுத்து கரெக்டாக வந்து நான் டே 3 டே 5 குழந்தைங்க வந்து 2வது நாளும் வைக்கலாம், 3வது நாள் வைக்கலாம், 4வது நாள் வைக்கலாம், 5வது நாள் வைக்கலாங்க. இந்த டே 3 டே 5 தான் இப்போ பெஸ்ட் ரிசல்ட்ஸுங்க. டே 2 தான் ஆரம்பிப்போம். எல்லாம் இனிஷியல் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே 2வது நாள் குழந்தைங்க வைப்பாங்க. அது 4 செல் ஸ்டேஜில் இருக்கும். ஒரு அந்த ஆண் அணு பெண் அணு துளைக்கும் போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 செல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது 4 செல் ஆயிரும். அப்புறம் 8 செல், அப்புறம் மொருலா ஸ்டேஜ், அப்புறம் உங்களுக்கு பிளாஸ்டோசிஸ்ங்கிறது 5வது நாள் வைக்கிறதுங்க. ஸோ இப்போ நேற்று கான்ஃபரன்ஸோடு அதுதான் டிஸ்கஸ் பண்ணாங்க. எது பெஸ்ட்டு, 3வது நாள் குழந்தை வைக்கிறது பெஸ்ட்டா, 5வது நாள் குழந்தை வைக்கிறது பெஸ்ட்டா. அப்புறம் நிறைய குழந்தைகள் உருவாக்குறவங்களுக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு 3 முட்டை தான் இருந்ததுன்னா நான் அவ்வளோ பண்ணவே முடியாதுங்க. அது 2 தான் ஃபர்டிலைஸ் ஆகிருக்கு. அது அந்த மாதிரி வந்து டே 2 தான் பண்ணுவோம். அந்த எம்ப்ரியோஸ் தரமாக கற்பைக்குள்ளே போய் கிடைக்கணும், வைக்கணும். நாங்கள் அது பேர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், ET. அதுக்கு முட்டையில் உருவாக்குதல், குழந்தைக்கு கருத்தரித்தல் வைக்கல், அதுதான் ICSI மெத்தடுங்க. அப்புறம் இன்குபேட்டரில் வச்சு குழந்தைகளை வளர்த்துதல், அந்த குழந்தைகளை வந்து அப்புறம் கருப்பு பையில் செலுத்துதல், அதுதான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். அதான் டே 2வது நாள் கரு உங்களுக்கு குறைச்சிருந்ததுன்னா, கருமொழிகள் குறைச்சிருந்ததுன்னா நாங்கள் வந்து 2வது நாளே வச்சிடறோம். கொஞ்சம் அதிகமாக இருந்துன்னு வச்சுங்க, அதை 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் வரைக்கும் வைப்போம். நிறைய இருக்கிறவங்களுக்கு 5வது நாள் வரைக்கும் வச்சு பெஸ்ட்டாக பிளாஸ்டோசிஸ்ங்கிறது 1, 2 அப்படி தான் வைக்கணுங்க. 3வது நாள் வைக்கும்போது 3 எம்ப்ரியோ. நம்ம இந்தியாவில் வந்து அலவுட் 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருங்க. அப்போ தான் சில பேருக்கு 3 குழந்தைங்களும் வந்துடும். அப்புறம் ஒரே தலைவலியாக இருக்கும். அப்புறம் 12வது வாரத்தில் ஒரு 11வது வாரத்தில் பார்த்துட்டு எந்த குழந்தை ஏதாச்சும் அனாமலி இருக்கான்னு பார்த்துட்டு அது டிடெக்ஷன் பண்ணிவிட்டு 2 குழந்தை மாத்திரம் பெற்றுக்கிற மாதிரி வைப்போங்க. ட்வின்ஸ் என் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ட்வின்ஸு. ஏன்னா அவங்களுக்கு ஃபெயில் ஆகிற தாங்க முடியறதில்ல. அமெரிக்காவில் வந்து செட் அப்படின்னு எலெக்டிவ் சிங்கிள் எமிரிட்டன்ஸ் தான் பண்ணுறான். ஒரு பாப்பா தான் வைக்கிறான். அந்த வெளிநாட்டில் அமெரிக்காவிலேயாகட்டும் யூரோப்லேயாகட்டும் எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 குழந்தை உருவாக்குனா அவங்க நல்ல டெஸ்ட் பேபி டாக்டரே கிடையாது. தே வாண்ட் ஒன்லி 1 பேபி. பட் நமக்கு சினாரியோ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாப்பா வச்சோம்னா குழந்தை உருவாகிற தன்மை 10 to 20% தான். 2 குழந்தை வச்சா 40%, 3 குழந்தை வச்சா 50-60%. திருப்பி 5 மேலே போச்சுன்னா திருப்பி அந்த ட்ராப் அவுட் ஆகுது. இந்த ஃபெர்டிலைசேஷன் ரேஷியோவும் குழந்தை வைக்கிற நம்பர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உருவாகிற தன்மை வந்து அதிகமாக வச்சா தான் அதிகமாக கிடைக்குது. அதனால் நான் முன்னே 4-5 குழந்தையெல்லாம் வைப்பேன். இப்போ தான் ரெஸ்ட்ரிக்டட் to 3 பேபிஸ் வைக்கிறவங்க பார்க்கும்போது ட்ரிப்ளெட்ஸ் வருது, ட்வின்ஸ் வருது, சிங்கிள் வருது, ஃபெயிலும் ஆகிறாங்க. பட் மினிமம் லாஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க்கை தான் பண்ணுறேன் நான். என்ன நல்லா நிறைய மீடியா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டீம் ஒர்க், டாக்டர்ஸ் நல்ல டீம் வந்து அவங்கள ஆக்குபை பண்ணிக்கலாம். 1 வீக் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுக்கிறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே சைக்கிளில் பண்ணுறதுனால எல்லாரும் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஃபெயில் ஆனவங்களை அழுவாங்க. அது இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதா இருக்குது பாருங்க, கரெக்டாக செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சில உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க, நம்மளுக்கு ஆகலைன்னா நம்மக்கிட்ட தான் குறை இருக்குது. இப்போ 10 பேர் பண்ணி 7 பேர் சக்ஸஸ் ஆனாங்கன்னா 3 பேர் ஃபெயில் ஆனாங்கன்னா, நம்மளுக்கு மேடம் இவ்வளோ தூரம் பண்ணியுமே ஃபெயில் ஆயிருக்கு, நம்மக்கிட்ட தான் குறை இருக்குது. திருப்பி அவங்களுக்கு ஒரு நல்லா அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக செகண்ட் அட்டெம்ப்ட் உடனே வந்துடுறாங்க. யாரும் வராமல் போகிறதே இல்லைங்க. அதுதான் என்னுடைய சக்ஸஸ்ன்னு வச்சுங்களேன். நிச்சயமாக மேடம். இப்போ நம்ம இந்த மெத்தட் ஃபுல்லி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எப்படி இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் நம்மளோட யூட்ரஸ்லேயே அதை திருப்பி செலுத்தி உருவாக்குறதுன்றதை பார்க்குறோம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நிலையம் தாண்டி பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களால கருவை சுமக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய இந்த செரகசி பற்றிலாம் பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை இன்னைக்கு சாத்தியப்படுது அப்படிங்கும்போது அந்த மெத்தட் என்ன? அது வந்துங்க ரொம்ப அது அனதர் ஃபீல்டுங்க. 3 part கன்செப்ஷன் சொல்லுவோம். ஒரு பெண்ணோட முட்டை எடுத்துக்குவோம், இன்னொரு பெண்ணோட கற்பையில் வைப்போம், இன்னொரு அதாவது கணவன் மனைவிக்கும் அதுக்கு இண்டிகேஷன்ஸ் என்னென்னங்கன்னு எடுத்துட்டிங்கன்னா, யார் யாருக்கு இந்த மாதிரி வாடகை தாய் தேவைப்படுதுன்னு எடுத்துட்டிங்கன்னா, வாடகை தாயே ஒரு அற்புதமான ஒரு கலைங்க. அது வந்து நம்ம குஜராத்தில் வந்து ஆனந்த்னு சொல்லிட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இது நானும் அவளும் தான் ஜோதிலிங்கம் டெம்பிளுக்குலாம் போயிருந்தோம். அங்கேருந்து உஜ்ஜைன்னு சொல்லி இடத்துல சுயம்புலிங்கம் சொல்லிட்டு நாங்கள் 2 கோயில் போய்ட்டு அந்த கயிறுலாம் கூட கட்டிட்டு வந்தாங்க. இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நயனா பட்டேல் நான் வந்து ஒன்லி ஃபாரின் சர்க்கஸ் மெத்தட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கமர்ஷியலாக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரே நைட்டில் அதை சுப்ரீம் கோர்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இந்தியன் சர்க்கஸே அவைலபிளுங்க, இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் அவைலபிள். அப்புறம் ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ஐவிஎஃப் பண்ணிக்கலாம், பட் சர்க்கஸ் எடுத்து போக முடியாமல் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இந்த கருத்தரிக்கிற முறையிலேயே அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த சர்க்கஸி தானுங்க. அது என்னங்கன்னா, அவங்க வந்து நீ அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து குழந்தையே இல்லைன்னு ஒரு நொந்து போய் ஒரு அடாப்ஷன் போக ஏஜ் இருக்குங்க. ஒரு 45க்கு மேலே அடாப்ஷன் போகக்கூடாதுங்கிறான். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கேன்சர் இருந்து கற்பை எடுத்துருக்கலாம், பெரிய பெரிய கட்டி இருந்து எடுத்துருக்கலாம், உதிரப்போக்குனால கற்பை இல்லாமல் கற்பையே இல்லாதவங்க என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து 5 பேர் அப்படி கிடச்சிருக்கு. அதில் வந்து MMK சிண்ட்ரோம் சொல்லுவோம், மேயர் ரொக்கிட்டான்கி குஷர் ஹாசர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். 5000 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு கற்பை இருக்காது, முட்டை இருக்கும், அழகாக இருப்பாங்க,
கற்பை ஆணும் ஒன்று சேர இடம் கூட பாதி தான் இருக்கும். வெஜினா கொஞ்சம் தான் இருக்கும். நியோ வெஜினா கிரியேட் பண்ணிடுவோம் நாங்கள். நியோ வெஜினான்னு அந்த கற்பப்பை வாய் அந்த பெண் உறுப்பிடம் நாங்களே உருவாக்கிடுவோம். ஸோ அவங்க செக்ஸ் லைஃப்லாம் வச்சுக்குவாங்க, இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அந்த ஆஃப்டர் சர்ஜரி அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. தேர் இஸ் நோ யூட்ரஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் அவங்க அந்த முட்டைகளை வெளியில் எடுத்து எல்லா பக்கம் ஃபெயில் ஆகி வந்தவங்க நம்மகிட்ட வந்து எல்லாம் அழகாக செக்ஸ் ஆகிட்டு போவாங்க. முட்டையை மாத்திரம் வெளியில் எடுத்து ஹஸ்பண்ட் வச்சு குழந்தை உருவாக்குவோம். இன்னொரு அம்மாவோட வாடகை தாய், சொந்த வீடு இல்லை, ஸோ வாடகை வீட்டுக்கு போகிறாங்க, அதனால வாடகை தாய். சரகசிங்கிறது வாடகை தாய் மெத்தடுங்கிறது ரியல் காட்ஸ் கிஃப்ட்டுங்க. இந்த செயற்கை கருத்துருக்கு முறையில் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் அதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன அட்வான்டேஜ்னா, அந்த வாடகை தாயை வர பெண் வந்து ரொம்ப லோ கிளாஸாக இருக்கும், பணத்துக்காக தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 4-5 லட்சம் வந்தோடனே தே ஆர் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். இந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை தரம் உயருது, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அப்புறம் ஜெனட்டிக் பேரண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். பொண்ணாக பிறந்தாலும் இந்த அம்மா மாதிரி தான் பிறக்கும், பையனாக பிறந்தாலும் அவர் மாதிரி தான் பிறக்கும். ஸோ அவங்க சொந்த வீடு நல்லா இருந்தால் வாடகை வீட்டில் வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அதில் ரொம்ப சக்ஸஸ் வந்துங்க இந்த டெலிவரியான பெண்கள்லாம் வராங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை 30 வயசுக்கு கீழே இருக்கும், ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்திருக்கலாம், ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க பெண்கள் வந்து அந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அதுக்கு இப்படிலாம் அவேர்னஸ் நல்லா வந்துச்சுங்க. ஜஸ்ட் ஷீஸ் சம்படி இஸ் கோயிங் ஒர்க்கிங், அவள் வந்து அழகாக வாடகை தாயாக இருந்து நம்மகிட்ட பேசி பணம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டில் தான் வர சொல்லிடுவேன். சில பேர்லாம் அந்த ப்ராப்ளம் வந்து தான் ட்வின்ஸாக இருந்து ப்ராப்ளம் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலே வச்சுருப்போம். சரகட் வார்டுனே தனியாக வார்டு போட்டு நான் அதில் அட்மிட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்தே வந்துடுவாங்க. அவங்க பேப்பி எப்படி பெற்றுக்கிறாங்களோ அதேமாதிரி பெற்று கொடுத்துட்டு அவங்க 4-5 லட்சம் காயின் வாங்கிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது பேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பொருள் மாற்றம் தான் பாருங்களேன். இவங்களுக்கு கற்பப்பை இல்லை, அந்த அம்மாவுக்கு கற்பப்பை இருக்குது, அவங்ககிட்ட பணம் இல்லை, இவங்ககிட்ட பணம் இருக்குது. என் மூலமாக ஒரு மாற்றம் நடந்து 2 பேரோட வாழ்க்கை தேவை உயர்ந்து பாருங்களேன். இது ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் நான் வாடகை தாய்ங்கிறது. அதனால் கேன்சர் வந்து கற்பையை எடுத்தவங்க, கட்டினால் எடுத்தவங்க, உதிரப்போக்கினால் எடுத்தவங்க, கற்பையே இல்லாதவங்க, ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர்னு சொல்லிட்டுங்க 40 வயசுக்கு கீழே சில பெண்கள் வந்து தீட்டு நின்று போயிடும், கற்பை சுருங்கி போயிருங்க. அப்புறம் பிறவிலேயே முட்டையே இருக்காது, அது வந்து பிஎம்ஓஎஃப் இல்லை, ப்ரீமெச்சூர் ஓவரியன் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குதுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் மினிமம் ஒவ்வொரு மாதம் ஒரு 3-5 சரகசியாக பண்ணிடுறோங்க. பட் ஆனதுலாம் நிறைய 70% ஃபாரின் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஃபாரின் சர்வீஸ் நிறுத்திட்டாங்க. பட் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் அது எனக்கு ஈரோட்லையெல்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து அதுக்கப்புறம் நம்மளை குழந்தைங்க கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு அந்த அவங்க குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கிறது, அவங்க நல்ல வீட்டுக்கு நல்லா ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க, அப்புறம் நல்ல ஒரு ஜாப் ஏதாவது அவங்களே ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்துங்க கமர்ஷியலாகவும் 2 பேர்த்தோட வாழ்க்கை தரத்தி உயர்த்துறோம். இவங்களுக்கு குழந்தை வந்துடுது, அவங்க எக்கனாமிக்கலாக தேர் கம்மிங் அப். ஸோ இந்த செயற்கை கருத்துருக்கு முறை இதில் கூட வந்து நல்லதான் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். குழந்தை கொடுக்குற மாத்திரம் இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேர்ட் பார்ட்டி இது பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுங்க. யாருன்னு தெரியக்கூடாது, இவங்க பார்க்கக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது, தெரியாத சொல்லியிருப்பாங்க, யாருன்னு தெரியக்கூடாது. அப்புறம் மாதம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியை அடாப்ட் பண்ண மாதிரி நாங்கள் அதை எடுத்துக்குவோம். ஸோ அவளை அரவணைச்சு போகிறதுனால தான் அந்த பெண்கள் வாடகை தாய்க்கு ஈஸியாக வராங்க. இப்போது அதில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க குழந்தையோட ஓடி போயிடுவாங்க. ஒரு பொண்ணு அப்படி தான் தீபாவளிக்கு லீவ் கொடுக்கலன்னா ஓடி போயிடுச்சு. அப்புறம் டிரைவர் விட்டு வீடெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து ஆயிரமான்னு சொல்லிட்டு அது மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் எங்களுக்கு. என்னடா இது ஹோல் ஃபேமிலி நம்மளே டென்ஷனாக இருக்கே அப்படின்ட்டு. பட் அந்த எண்ட் ரிசல்ட் அவங்க குழந்தையோடு அவங்க கொடுத்துட்டு அவங்க பணத்தை கொடுத்து நடந்து பண்ணும்போது அது ரியல் அந்த பரிமாற்றங்கள் வந்து இங்கே ரியல் சம்திங் டூயிங் கிரேட்னு எனக்கு மனசு ரொம்ப ரசிச்சு பண்ணுவானுங்க. அது வாடகை தாய் எவ்வளோ நல்லாயிருக்கும் வாடகை தாய். ஏன்னா ஜெனட்டிக் பேரண்ட்ஸ் ஒன்லி தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பொண்ணாக இருந்தால் ஏன்னா ஜீன் இவங்களுக்கு தான், முட்டை இவங்களுக்கு தான், விந்து இவங்களுக்கு தான், குழந்தை வளர இடம் மாத்திரம் தான் வேறு. அவங்க வீடு சரியில்லை, வாடகை வீட்டில் வளருது, அவ்வளோதான் வச்சுங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன். நிச்சயமா மேடம். இன்றைக்கி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், வாஸ்ட் திங். இதை நம்ம ஒரே நேரத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் முழுமையாக நம்ம பேசி தீர்க்க முடியாது. வாடகை தாய் சார்ந்தே நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த ஜெனட்டிக் பேரண்டாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டி சில பெண்களுக்கு முட்டையே இருக்காதுங்க. 40 வயசு ஆயிருப்பாங்க. கண்டிப்பாக மேடம். அவங்களுக்கு என்ன பாருங்க, முட்டை தானம், இவரோட விந்து, இன்னொரு லேடி, அது 3 பேர் தான். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அழகாக பாப்பா கிடைக்கிறது வாய்ப்பாகுதுங்க. நிச்சயமா மேடம். அது எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக பேச முடியாது. வாடகை தாயில் என்ன ரூல்ஸுங்கன்னா 2 கேமெட்டும் வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஒன்றா கணவனோட விந்து இருக்கணும், மனைவியோட முட்டை இருக்கணும். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறாங்க. அந்த எம்ப்ரியோ டொனேஷன் 2மே சேர்ந்து வேறு உருவாக்கி நம்ம ஒரு குழந்தை கொடுக்கக்கூடாது. ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அதனால் அது கரெக்டாக அந்த ரூல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ
இந்தியன் சொசைட்டி ஃபஸ்ட் பிரச்சனைகளுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி போகும்போது பிரச்சனைங்கிறது இது வரதே இல்லைங்க. நிச்சயமா மேடம். ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம கண்டிப்பாக முழுமையாக பேச முடியாது. இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனாலும் இந்த குறுகிய காலகட்டத்தில் இப்போ குழந்தையின்மை பிரச்சனை எதனால் உருவாகுது, அவங்களுக்கான இயற்கை முறையை தாண்டி செயற்கைன்னு வரும்போது டெஸ்ட் டியூப் பேபி மெத்தட் அப்படின்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட அனுபவங்களில் நீங்கள் அதை எப்படி பார்த்துருக்கீங்க, குழந்தை உருவாக்குற முறை எப்படி செயல்பாட்டில் இருந்திருக்கு, ஒரு பேரண்ட்டும் எவ்வளோ சந்தோஷமாக போயிருக்காங்க, அதை தாண்டி வாடகை தாய் அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற சிக்கல்கள் பிரச்சனை, அதையும் தாண்டி இதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது அது எவ்வளோ ஆத்ம திருப்தி கொடுக்குதுன்னு பல விஷயங்களை அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். ஓஷோவின் சிந்தனைகள் சற்று வேறுபட்டவை என்பதை நாம் அறிவோம். சில இடங்களில் அவர் சொல்லுகிற செய்தியும் அதை அவர் சொல்லுகிற விதமும் சட்டென்று நம்மை வந்து தாக்குகிற, நெஞ்சில் தைக்கிற ஆற்றல் உடையவனவாக இருக்கும். அண்மையில் நான் படித்த ஓஷோவினுடைய ஒரு 5-6 வரிகள் மேலும் மேலும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. இயல்பாக நம்மிடத்திலே படிந்து கிடக்கிற ஒரு எண்ணத்தை கூட அது மாற்றுகிறது. எல்லோரும் சமம் என்பதுதான் நம் நெஞ்சில் பதிந்து கிடக்கிற கூற்று. அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. ஆனால் ஓஷோ சொல்லுகிறார், நான் அவருடைய வரிகளை முதலில் அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், அதற்கு பிறகு அதை நாம் தமிழில் மொழிபெயர்த்து கொள்ளலாம். நோபடி இஸ் சுப்பீரியர், நோபடி இஸ் இன்ஃபீரியர், பட் நோபடி இஸ் ஈக்குவல் எய்தர். பீப்புள் ஆர் சிம்பிளி யூனிக், இன்கம்பேரபிள். யூ ஆர் யூ அண்ட் ஐ ஆம் ஐ. அவ்வளவுதான் அந்த ஒரு பத்தி. ஒரு 4-5 வரிகள். ஓஷோ என்ன சொல்லுகிறார் என்றால், யார் ஒருவனும் மேலானவனும் இல்லை, யார் ஒருவரும் கீழானவரும் இல்லை, அதே நேரத்தில் எல்லோரும் சமமானவர்களும் இல்லை. இந்த வரிதான் முக்கியமானது. யார் ஒருவரும் மேலானவரும் இல்லை, யார் ஒருவரும் கீழானவரும் இல்லை, அதற்காக அத்தனை பேரும் சமமானவர்களும் இல்லை. மனிதர்கள் ஒவ்வொருவருமே தனித்தனியாக குணம் பெற்றவர்கள். ஒருவரை இன்னொருவரோடு ஒப்பிட முடியாது. நீங்கள் என்றால் நீங்கள்தான், நான் என்றால் நான் தான். இவ்வளவுதான் ஓஷோ சொல்லியிருக்கிற செய்தி. மிக ஆழ்ந்த, விரிந்த பல சிந்தனைகளுக்கும் பொருள்களுக்கும் இந்த வரிகள் நம்மை இழுத்து செல்லுகின்றன. நாம் பொதுவாக மனிதர்கள் சமமானவர்கள் என்று சொல்லுகிறோம், அல்லது சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று கோருகிறோம். இதிலே முதல் 2 வரிகள் நமக்கு உடன்பாடானவையாக இருக்கின்றன. யார் ஒருவரும் மேலானவரும் இல்லை, யார் ஒருவரும் கீழானவரும் இல்லை. அப்படியானால் இயல்பாக நமக்கு என்ன தோன்றும் என்றால், மேலும் இல்லை கீழும் இல்லை என்றால் எல்லோரும் சமம் என்று தான் தோன்றும். 3வது வரியிலே தான் அவர் வேறுபடுகிறார். யார் ஒருவரும் மேலானவரோ கீழானவரோ இல்லை என்பதனாலே அத்தனை பேரும் சமமானவர்களும் இல்லை. அப்படியானால் நாம் யார்? ஒவ்வொருவரும் தனித்தனியான குணங்களை கொண்டவர்கள். எந்த ஒருவரும் இன்னொருவரை போல இருக்க மாட்டார், இருக்க முடியாது. இருப்பதாக இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் அப்படி ஒரு செய்தி கிடையாது. உலகத்திலே 700 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 700 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள், 700 கோடி விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் பொருளே தவிர 700 கோடியில் எந்த 2 பேர் கூட ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். 2 பேர் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒருவர் தேவையில்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை. எனவே பட் நோபடி இஸ் ஈக்குவல் எய்தர் என்று அவர் சொல்லுகிற போது, ஆனால் அதே நேரத்தில் யார் ஒருவரும் சமமானவர்களும் இல்லை. தே ஆர் யூனிக், தே ஆர் தனித்தனி விதமானவர்கள். ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதனால்தான் நாம் ஒருவர் இழந்து போகிற போது, அவர் பெரிய தலைவராக இருக்கிற நேரத்தில், பெரிய எழுத்தாளர் கவிஞராக இருக்கிற நேரத்தில் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று கூறுகிறோம். ஓஷோவினுடைய இந்த வரிகளை வைத்து கொண்டு பார்த்தால் அந்த தலைவரின் இழப்பு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யார் இறந்து போனாலும் அந்த இழப்பு ஈடுகட்ட முடியாத இழப்பு தான். அந்த இடத்தை அவன்தான் ஈடுகட்ட முடியும். அந்த இடத்தில் அவனைப் போல இன்னொருவரை கொண்டு வந்து பொருத்த முடியாது. அப்படி பாராட்டுவதற்கு அல்லது அப்படிப்பட்ட உண்மையை சொல்லுவதற்கு இறந்து போனவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக அல்லது ஒரு மக்களின் தலைவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை.
மக்களால் எல்லாம் வெறுக்கப்பட்ட தீய குணங்களையே கொண்ட ஒருவனாக இருந்தால் கூட அந்த இடத்தையும் வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அவன் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது மிகச்சிறந்த அறிவியல் மேதையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்தான். அவரை இன்னொருவரை கொண்டு நிரப்பவோ அந்த இடத்தை இன்னொருவரை வைத்து மாற்றவோ முடியாது. அத்தனை மனிதர்களும் தனித்தனி குணமுடையவர்கள், தனித்தனி உருவுடையவர்கள், தனித்தனி வடிவுடையவர்கள், தனித்தனி சிந்தனை போக்குடையவர்கள். யாரும் யாரை போலவும் இல்லை, இருக்க முடியாது. இந்த உண்மை நமக்கு பல செய்திகளை நினைவுறுத்துகிறது. யார் போலவும் யாரும் இருக்க முடியாது என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன்தான் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. ஏனெனில் நம்மிடத்தில் எப்போதும் ஒரு தன்மை உண்டு. புகழ்பெற்றவர்கள் இறந்தால்தான், அல்லது புகழ்பெற்றவர்களைத்தான் வாழும்போது நாம் பெரிதாக காப்பாற்ற வேண்டும். மற்றவர்களெல்லாம் சாதாரணமான மனிதர்கள் என்று கருதுகிறோம். நாம் கருதுகிற சாதாரண மனிதர்கள் என்று கருதுகிற அந்த கோடிக்கணக்கான மக்களில் ஒவ்வொருவருமே தனித்தன்மையுடையவர்கள். எனவே யார் ஒருவனும் எந்த திறமையும் இல்லாதவன் என்று எவரையும் ஒதுக்க முடியாது. அதுபோல எந்த ஒரே ஒருவரையும் எடுத்துக்கொண்டு எல்லா திறமைகளையும் கொண்டவர் என்று கூறவும் முடியாது. இந்த ஆற்றல்களில் கூடுதல் குறைவு இருக்கலாம். ஆனால் இவர்களிடத்திலேயும் வேறு விதமான ஆற்றல், அறிவுத்திறன் இருக்கிறது என்பதை நாம் உணர்வதற்கு இந்த வரிகள் பயன்படுகின்றன. எனவே எல்லோரையும் மதித்தல், எல்லோரிடத்திலும் இருக்கிற திறன்களை கண்டறிதல் என்பதற்கெல்லாம் இந்த வரிகள் நமக்கு ஊக்கம் தருகின்றன. எவர் ஒருவரையும் சாதாரணமாக நினைத்து புறம் தள்ளிவிடாதீர்கள். அந்த மனிதனிடத்திலேயும் நமக்கு பயன்படக்கூடிய ஏதேனும் ஒரு செய்தி இருக்கலாம். இதனையெல்லாம் நினைவில் வைத்து கொண்டுதானோ என்னவோ சாதாரணமாக மக்கள் மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சொலவடையை நான் எண்ணி பார்க்கிறேன். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று கூறுவார்கள். இது ஒரு துரும்பு, அதிலேயும் சிறு துரும்பு, எதற்கும் பயன்படாது என்று தூக்கி எறிந்து விடாதீர்கள். அதற்குள்ளும் ஒரு பயன்பாடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதைப் போல எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்தை கொஞ்சம் மேலே ஏற்றுவதற்கு ஒரு சிறு பயன்பாடாவது இருந்தே தீரும். எந்த மனிதனும் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் அந்த இடம் காலியாகத்தான் இருக்கும். புது புது இடங்கள் வரலாம், புது புது வடிவங்கள், திறன்கள் வரலாம். ஆனால் இறந்து போனானே அல்லது இந்த உலகை விட்டு மறைந்து போனானே, அவனுடைய திறன் மற்ற யாரொருவருக்கும் இனியும் வராது என்கிற செய்தியை நினைவிலே வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியத்துவம் உண்டு என்பதை இந்த வரிகள் சொல்லுகின்றன. எனவே இந்த வரிகள் எல்லோரும் சமம் என்கிற மாயை உடைத்தெறிகிறது. அப்படியானால் எல்லோரும் சமம் என்று நாம் சொல்லுவது தவறா என்று கேட்டால் அதனுடைய நோக்கம் தவறு இல்லை. நாம் எந்த நோக்கத்தில், எந்த பொருளில் அந்த தொடரை கையாள்கிறோம் என்றால் எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் சம உரிமைகள் தரப்பட வேண்டும் என்னும் பொருளில்தான் அந்த தொடர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் உணரலாம். எனவே எல்லோரும் சமம் என்றால் அனைத்திலும், வடிவிலும், உருவிலும், ஆற்றலிலும், அறிவிலும் சமம் என்றால் அப்படி இருக்க முடியாது, அப்படி பொருள் இல்லை என்பதை இந்த ஓஷோவின் வரிகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றன.